என்ன லையர், என்ன விஷயம்? இங்க பாத்தியா? என்ன ஜூஸ்? யாருக்கு? எல்லாம் உங்க ஆத்துக்காரருக்கு தான். தாலி என்னமோ 2 பேரும் கட்டியிருக்கா. காரியம் பூரா நான் பண்ண வேண்டியதா இருக்கு. பெரிசா என்னத்தை கிழிச்சிட்டேனே? ரோஷம் மாத்திரம் பொத்துட்டு வருது நோக்கு. பாவம் நந்துவுக்கு 2 நாளா உடம்பு பூரா ஜுரம். ஜுரமா? ஏன் மரமாரி நின்னுட்ட? ஆத்துக்காரியா இருந்தா பழத்தை புடிச்சு ஜூஸா குடுத்துருப்பா. ஆம்பளை நான் என்ன பண்ணுவேன்? புளிஞ்ச ஜூஸ பாட்டில புடிச்சு கொடுத்திருக்கேன். மல்டி விட்டமின், மொத்தம் சாலிட் கேஷ் 30 ரூபாய். சரி சரி, ஒப்பாரி வைக்காத. இந்தா 30 ரூபாய் எடுத்துக்கோ. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. அது எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவன் படுற அவஸ்தை என்னமா புரள்றான் தெரியுமா? சிங்கிள் காட்ல புரட்டா என்ன ஆகும்? விழுந்தாரா? விடுவனா? பிடிச்சிட்டியா? டபுள் காட்ல தூக்கி போட்டேன். அப்பாடா. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு புரளலுக்கும் ஒரு புரளல் ருக்கு, ஒரு புரளல் ருக்கு, ஒரு புரளல் ருக்கு, ருக்கு புரளல் ருக்கு புரளல் ருக்கு புரளல். தாளக்கட்டோட அரைச்சிட்டே இருக்கிறான். நான் தான் சொன்னேன், ஏண்டா அனுத்திக்கிட்டு அவளாவது வர்றதாவது. இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? முதலையே சொல்லிட்டு அப்புறம் இது எப்படி? பாட்டி இன்னும் இருக்காங்களா? அட பாவி. பாட்டி அவள் வைர அடிகை அணிந்திருந்தாள். பாட்டி நான் எதிர்பார்க்கவே இல்லையே. கல்லு மாதிரி இருக்கே. ஏண்டா கட்டையில போறவனே, என்ன பத்தி உனக்கு என்னடா கவலை? பாவம் அந்த புள்ளையாண்டான் ஜுரத்தால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை போய் கவனியேண்டா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவருக்கு எப்படி இருக்கும் என்னமோ. நான் முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன். நீ வீட்டை பாத்துக்கோ சேஷு. பாட்டியே அயோக்கிய ராஸ்கல், என்ன நானே கவனிச்சுக்கேன். போடா. பாட்டிக்கு என்ன பலன்? இன்னைக்கு ஒரு பொழுதுடா. அதுக்கே வா. போடா போடா. ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? இந்த பாரு, நீ என்ன பண்ற? உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டரா கூப்பிட்டுக்கிற. முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேட்சிங்கா பர்சனாலிட்டி லோடு பண்ணிக்கிற. அந்த டாக்டரை கூட்டிக்கிட்டு நேரா அவன் வீட்டுக்கு போறேன். டுமேல் மேல விழுந்து அத்தான் இன்னும் சத்தம் போட்டுற. டாக்டர் முன்னாடியே வா. ஏன் உன் முன்னால அவர் மாத்திரம் ஊசி போடலையா? அது ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை, இது புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான்ற. முதல்ல பிரமாதமா மேட்சிங் ட்ரெஸ் ஒண்ணு பண்ணிட்டு வா. ஓடு சீக்கிரம் சீக்கிரம். சும்மா ஜாமன மோர் சாதம் வெங்காயம் காம்பினேஷன் மாதிரி இருக்கணும் மேட்சிக்கு. ஒன்னு மேங்கோ ஜூஸ்னா ஒன்னு ஆப்பிள் ஜூஸ்னா சாப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே லெமன் ஜூஸ். சாப்பிட்டு தொலைச்சேன், உனக்கு கொடுக்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. அடே ஐயோ, இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிட போகுதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஹலோ ஹலோ, அடே என்னடா வாசிக்கிற? அடே எங்க போனாலும் விட மாட்டேங்கிறா. நீ எங்கடா போன? இங்கதானடா இருந்த. சும்மாரா, கொஞ்சம் முன்னால தேவலோகத்துல இருந்த ஒரு அருமையான கனவு. அங்க நான் தான் கிருஷ்ணன், பாமா ருக்மணி என் பொண்டாட்டிங்க 2 பேரும் என்ன படுக்க வச்சு ஆளுக்கு ஒரு காலை அமைக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து கருத்துடா பாவி. தேவலோகத்துக்கு நான் வந்தனா? ஆமா, அங்க எனக்கு என்ன பாத்திரம்? பிரம்மாவா விஷ்ணுவா? அதை விட பொருத்தமான பாத்திரம் நாரதர். ஓஹோ, சப்பலா கட்ட வேஷமா? நல்ல காலம் அனுமான வேஷம்னு சொல்லலாம் விட்டியே. அதான் பூலோகத்துல எடுத்துட்டியா? டேய் சும்மாடா. உனக்கா எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்து பிரெயினுக்கு எவ்வளவு வேலை கொடுத்து பாயிண்ட பிடிச்சிருக்க. டேய், உன் பாயிண்ட் லட்சணம் தான் அன்னைக்கு அவங்க டிஃபன் பாக்ஸோட வந்தபோது தெரிஞ்சு போச்சு. டேய், இந்த தடவை அதை விட பெரிய பாயிண்டா பிடிச்சிருக்க. பாமா ருக்மணி 2 பேர்கிட்டையும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டரை கூட்டி வர சொல்லியிருக்கேன். டேய் டேய், ஏன்டா என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நான் நல்லா தானடா இருக்கேன். டேய், உடம்பு சரியில்லைன்னு சொல்லியாச்சுடா. நல்லா இருந்து பிரயோஜனப்படாது. படா. ஐயோ, அவன் வராடா. போடா. உடம்பு சரியில்லைன்னு இங்க படுத்துற. உள்ள வா. படா. போடா, சேர்ந்து போடா. நைனா ஓமதே. சீ, பாமா ருக்மணி, பாமா ருக்மணி. அனத்ரா. ஐயோ, பாமா ருக்மணி பொட்ட காப்பாத்துங்க. கொண்ட வச்சிருக்கா? கொண்ட வச்சிருக்கான்னு அவசரத்தை சாவி வச்சு வந்துட்டேன். நீங்க சாவி இல்லாமே பொட்டி திறக்கிறவரா?
early? 8 o'clock. Thank you. Huh? 101. 106. 101. 103. இன்னும் இவ்வளவு வேகமா ஏறுது. நீங்க வச்சிருக்கிறது தெர்மோமீட்டரா இல்ல டாக்ஸி மீட்டரா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. Everything is okay. இனி நீங்க அவ பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு ஈவினிங் வந்து பாப்பேன். இருந்தா தானே டாக்டர், நாளைக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் சொல்றேன். என் பாயிண்ட் இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லடா. என்ன இறக்கி விடுறா, என்ன இறக்கி விடுறா. அதுக்காக என்ன பார்த்த உடனே லொடக்கர் இப்படி பண்ற? போங்கண்ணே, உங்க பேச்சே சரியில்லை. இனிமே உங்க யோசனை எதுவும் வேண்டாம். எல்லாம் அவகிட்ட போய் சொல்லுங்க. எனக்கு என்ன, அவன் நந்து இருக்கானே இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது என்ன புது சந்தோஷம்? நீ எப்ப பார்த்தாலும் முறை மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்கிற. ஆனா அவ இருக்காளே, ஆஹா, அது கண்ணு, அது மூக்கு, அது உதடு, அவ தொண்டை எக்ஸ்ரே தொண்டை. எச்ச புழுங்குனா வெளியிருந்தே தெரியும். யாரு அந்த கண்ணாடிக்காரியா? இல்ல, கேப்ரே கேர்ள், டான்ஸ் ஆடுற பொண்ணு. இன்னொருத்தியா? அநியாயமா இருக்கே. அவ டான்ஸ் ஆடுறதா? இல்ல, அவர் இன்னொருத்தியோட சந்தோஷமா இருக்கிறது. அண்ணே, இப்ப என்னென்ன பண்ணலாம்? ஒரு வழி இருக்கு. இங்க பாத்தியா, இந்த விராசத்துக்கு நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 6 மணிக்கு வந்துரு. அவரை கையும் கனவுமா பிடிச்சிருவோம். சரி அண்ணே. சீக்கிரம். நௌஷத், வர்மன், அடே அங்கதான் அங்கதான். 3 நாளா பல்லு கிடக்கல, என்னமோ மாட்டிண்டு பரம வேதனையா இருந்தது. இப்ப தாண்டா ஒரு நிம்மதியா இருக்கு. ஏ சங்கீதம்,
ஏதான ஒரு விதத்துல நிம்மதியை கொடுக்கும் சார். ஏடாடா முண்டா, உனக்கு என்னடா தனிமையில இப்படி ஒரு சோகம்? நான் என்ன சார் பண்ணட்டும்? எனக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன ரசிகை அவளும் ஊரை விட்டு போயிட்டா. இனிமே நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வரவே மாட்டேன் போல் இருக்கு சார். ஏண்டா, பெரிய மியூசிக் டைரக்டர் ஆறதுக்கு ஊஞ்சல் எடுத்துதான் பழகுவாங்களா? இதுல உட்காந்து வாசிச்சா பிற்கா எல்லாம் வருதே சார். அது நீ வாசிக்கிறதுல வரல, இந்த ஆட்டத்துல வருதுடா. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, இந்த ஓடுற ஜலம் இருக்க ஆத்துல போய் கழுத்தாளத்துல நின்னு அங்க வாசி, பெரிய வித்வானா வருவேன். வாய்ப்பாட்டுக்கு தான் தண்ணியில் நிக்கணும், வயல் நிக்குமா? நின்னு வாசிச்சு பாரு, தண்ணிக்குள்ள நின்னு வாசிச்சா என்ன நாதம் வருமோ? எப்படியோ சார், நல்ல நாதம் வந்து நானும் ஒரு நல்ல கச்சேரி வாசிச்சா போதும் சார். அடே, உன் கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன், பயப்படாத. நாளைக்கே கச்சேரி, நாளைக்கு கச்சேரி, இன்னைக்கு அறுத்துறாத. கம்பி வேணும் நாளைக்கு, புரியுறதா? வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வேற வீடு. வெளியில போர்டு மாட்டி இருக்கு. டைம் ரொம்ப சரியில்லை போருக்கு. சேஷு, ஏதோ புது கேஸ்ரா. கேசா வாங்கடா. என்ன இது வெறும் உடம்போட? கொண்டு உடைச்சு விட்டேன். க்ளோஸ் கோல். அடடே, கட்டின்னு இருக்கேடா. இருக்கனே. ஆமா, நீங்க தானே வக்கீல்? ஆமா, சட்டை போடலன்னு சந்தேகமா இருக்கா? இத பத்தாடா, இந்த கவுனு கோட்டு எல்லாமே என்னுடையதுதான். வேணும்னா போட்டு காட்டுமா? அப்போ அவரு அவரு ஜூனியர், எனக்கு ஜூனியர். என்ன விஷயமா வந்திருக்க? ஒரு விவாகரத்து பண்ணணும். யாரையா? ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன், அதனால அப்படி கேட்டுட்டேன். ஆனா ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வேணுமே உங்களுக்கு. ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இல்லாமலையா வருவான்? அதானே, எப்ப அவ இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாலோ அவளை வீட்டுல வச்சுக்கலாமா? இந்த மாதிரி காரியம் பண்ணுனா அவளை வீட்டுல வச்சே இருக்கக்கூடாது. கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணித்தான் தீரணும். தப்பா நினைக்காதீங்க சார், நீங்க தான் சார் உண்மையான வக்கீல். நீங்க தான் சார் எனக்கு உண்மையான கஸ்டமர். ஆமா, அவ எந்த விதமான காரியத்தை பண்ணா? வாந்தி எடுத்தா? வாந்தி எடுக்கலாமா? எடுக்கப்படாது, எடுக்கப்படாது. கண்டிப்பா டைவர்ஸ் தான். ஆமா சார், உங்க சம்சாரத்து மேல உனக்கு ஏதாவது என் சம்சாரத்து மேல எனக்கு என்ன சந்தேகம்? நேக்கும் கிடையாது. ஏற்கனவே 6 பெத்தவ, 7வது வேண்டாம் போய் கருத்தரை பண்ணிக்கடின்னு சொன்னா கேட்காம இப்ப வந்து வாந்தி எடுத்தா என்ன சார் அர்த்தம்? ஒரு பொம்பளை புருஷன் பேச்சையை கட்டுப்பட்டு அடக்கமா இருக்க வேண்டாம்? உமக்கு இருக்கிற அடக்கம் கூட அவளுக்கு இல்லையே. அது வேற ஒண்ணு இல்ல, அவளை வந்தியமா பழகிட்டே. அதான் அவளுக்கு பதிலா நீர் கருத்தடை பண்ணிக்கலாமே. எனக்கு சைடுல. என்ன சைடுல? என்ன சைடுல? சைடுல இன்னொன்னு இருக்கு. உனக்கு 2? பல்ல கரண்டி போடுவேன் இருந்தா சொட்ட தலையா. அதுல வகுடு வேற. நீ கெட்ட கட்டுக்கு 2 கல்யாணமா? கேட்டு புடமே, அங்கவஸ்திர பொறுக்கி, முடிச்சவைக்கு சோமாரி. போடா நாயே, போடா. சேஷு, ஏண்டா, உனக்கு தெரியாது? 60 வயசுக்கு அப்புறம் ஆம்பளையா இருந்தானா பொம்பளையா இருந்தானே? நல்ல வாந்தி கேஸ், நல்ல வாந்தி வாந்தி நோக்கு வருதடா. வந்துருச்சுடா, பாயிண்ட் வந்துருச்சுடா. டேய் டேய் டேய், சொல்லிட்டு போடா. வந்து சொல்றேன். துணி 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 வச்சுக்கடா. ஆமாண்டா.